உங்க பையன் கதிரு நம்ம வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆகுது. அதுல இருந்து நீங்க சரியா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேறீங்க. ஏன் என்னாச்சு? ஏங்க நான் சம்மந்திக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கு கோவமா? அதான் இப்படி இருக்கீங்களா? வாயில எல்லாம் குளுக்கட்டையா வச்சிருக்கீங்க, வாயில கம் போட்டு முன்ன மாதிரி ஒட்டியே வச்சிருக்கீங்க. வாயை திறந்தா பேசுங்களேன். நானும் பார்த்துட்டே இருப்பேன். இப்படியே நீங்களும் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எனக்கு ஒரு காலம் வரல, அப்ப நான் பாத்துக்கிறேன். சரி போனா போட்டும். வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பாவம் இவர் என்னடா பண்ணுவாருன்னு நான் பாட்டு தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். ஏதான் நீ திட்டினீங்க, நான் தான் வழியை வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்குங்க. என்னமோ பண்ணுங்க போங்க பெரிய மனுஷா. நானும் 4 நாளா உங்கள்ட்ட போராடிட்டு இருக்கேன். அதுக்கு சரியான பதிலே கிடைக்கல. நானே அவங்ககிட்ட பேசணும் பாருங்க. இனிமேட்டு நீங்களா பேசுற வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன். லட்சுமியா கொக்கா யார் நினைச்சீங்க நீங்க? நீ கொக்கு இல்ல காக்காவும் இல்ல, நீ சரியான காட்டேரி. நானும் 4 நாளா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த மனுஷன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளும் என்ன ஆகுறது? ஏதோ ஒரு கோபத்துல நான் சம்மந்திக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னா அதுக்காக இவனே இப்படி பண்ணணும்? ஏன்னா 45 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட பேசாம கூட இருந்ததில்ல. நான் கூட ஏதாவது சண்டை போட்டாலும் அமைதியா போயிருவேன். ஏதாவது கோச்சிட்டு போனாலும் இவரா வந்து பேசுவாரு. ஆனா இப்ப இவர் பண்றது நியாயமே இல்ல. லட்சுமி, லட்சுமி, ஆய கம் போட்டு முடிய வச்சிருந்தீங்க. இப்ப ஏன் என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? உன் பேரை சொல்லி தானே கூப்பிடுவாங்க, அப்புறம் எப்படி கூப்பிடுறது? சொல்லு, அதை வேணா கூப்பிடுறேன். வயசான பையா, உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். யாரு? எனக்கு கொழுப்பா? உனக்கு தான் ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்க வாங்க. நீங்க கூப்பிட்டீங்க, நான் திரும்பி பார்த்தேல. உங்ககிட்ட பேசுறேல முகம் கொடுத்து. ஆனா நீங்க முகத்தை திருப்பிக்கிறீங்க. என்ன சொல்றது? உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப என்னை பார்க்க பிடிக்கலையா உங்களுக்கு? அவன தலைக்கு டை அடிச்சு மேக்கப் போட்டு வந்து நிக்கட்டுமா? அப்ப நல்லா பாப்பீங்களா? அப்ப சுத்தமா நான் பார்க்கவே மாட்டேன். அப்பதான் நீ பேய் பூத மாதிரி இருப்ப. அதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல. முன்னாடி வாய் கொழுப்புங்கிறீங்க, இப்ப பேய் பூதங்கிறீங்க. வாய்க்கு வந்தாலும் நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஆமா ஆமா, நாங்க அப்படிதான் பேசுவோம். அப்ப நாங்களும் ஒரு உத விட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்களும் காணாம போயிருவீங்க. ஒரு வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்துக்க போறேன். உட்காருவீங்க. ஆளை பாரு. எனக்கு என்ன, நம்ம கடைக்கு வந்து பாரு. ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கடைக்கு தான் ஜாமான் வருவாங்க, வேற எந்த கடைக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படி? இந்த ஆனலகனை பார்த்து நம்ம கடையை விட்டுட்டு வேற கடைக்கு யாரும் போக மாட்டாங்க. பெரிய ஆனலகன் ஆளு மண்டை சேக்ஸையும் பாரு. முன்னாடியே நான் இருக்கும் போதே கடையில் எல்லாரும் வருவாங்க, என்னதான் பாப்பாங்க, அதுக்குதான் ஜாமான் வருவாங்க சொல்றீங்களே. உனக்கு என்ன திமிரு இருக்கும்? உங்களுக்கு தான் வாயிருந்து எல்லாம் பேசுவீங்களா? ஏ மனுஷா, பெரிய மனுஷா, பெரிய மனுஷா, உன்னை போய் கடையில பார்க்க வராங்களே, அவங்களுக்குலாம் கண்ணே தெரியல போல இருக்கு. இந்த சொட்ட மண்டை கிழவனை பார்த்து ஈனி இழுக்க வச்சு மல்லிகளை ஜாமான் வாங்குறாங்க. என்ன ஒரு பொய்! எல்லாரும் என்ன மாதிரி வயசான கல்விக்கிட்டு தான் உங்க கடைக்கு வருக, வந்து உங்களை பார்க்க போல இருக்கு. ஏன்னா குமரியில அவங்க மூஞ்சியை பார்க்க வர போதுக. ஆமா, குமரி பெண்ணுக்குள்ள என்னை பார்த்து ஈரி இழுச்சுட்டு தான் போதுக. நானும் போனா போதும், வயசானவர் ஆஞ்சி ஆபரேஷன் பண்ணிருக்காரு, இவர் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா நீங்க பாட்டு தண்டவாளம் மாதிரி பேசிக்கிட்டே போறீங்க. அதுவும் என்ன வெறுப்பேத்துற மாதிரி. இத்தனை நாளா பேசாம தான் இருந்தீங்க, இப்ப எதுக்கு பேசி வெறுப்பேத்துறீங்க? என்ன பண்ண உங்களுக்கு? மொட்டை கிளவா, பதில் சொல்லியா? கழுத்து வலிமாங்கல, கழுத்து வலி இருக்கவங்களாம் அங்கிட்டு திரும்பி உட்காந்து பேசுவாங்களாம். அது மாதிரிதான் நீங்க இருக்கு. நேரம் ஆச்சா போச்சான்னு காத்துக்கிட்டு கத்திட்டே இருந்தீங்க. இப்ப என்ன பதிலே காணா? லட்சுமி, நான் சொல்றதெல்லாம் நம்பிட்டியா? பரவாயில்ல, இப்படியாவது போட்டு என் மேல பாசம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என் மேல உனக்கு ரொம்ப தான் பாசம் இருக்கு. பாசம்லாம் இல்ல, கைய கீழே இருக்கடி. சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் கடையில ஆளுங்களா வராங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன எகிரிட்டு வர? இந்த வயசான ஆளை யாரையும் பார்க்க வரா? நீயும் உண்மை நம்பி என்கிட்ட சண்டை போட வர பாத்தியா? அதை சொல்லணும். ஏயா, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஜூஸ் பிடிக்கும்ல, மாசா ஜூஸ், அதுல விஷம் கலந்து கொடுத்துருவேன். மாசா ஜூஸ் தானே, குடு, சேர்ந்து குடிக்கலாம். நீ நானும். நான் ஏன் சாக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு நேரம் வெறுப்பேத்திட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு தான் மாசா ஜூஸ். அடி போடி இவளே, நீ வேற. நான் வேறதான். இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசாம இருந்தீங்க, இப்ப மட்டும் பேசுறீங்க. ஏன் இவ்வளவு நேரம் எங்க போச்சு புத்தி உங்களுக்கு? நான் காட்டு கத்திட்டே தானே இருந்தேன். அப்போட காது கேட்கலையா உங்களுக்கு? வாயை மூடிட்டே இருந்துட்டு இப்ப மட்டும் வாய்க்கிலேயே பேசுறீங்க. எப்பா கல்லு மனசியா உனக்கு? இப்ப கோவப்பட்டு என்ன போகுது சொல்லு பாப்போம். உனக்கு தான் பிபி ஏறும். பிபி தானே எகிறதா எகிறதுட்டு போகுது. நீங்க தானே பாக்கணுங்களே, அதான் என்ன பாத்துக்கணும், மாத்திரை மருந்துலாம் வாங்கி தரணும். ஆமா, அப்புறம் எப்படி கோவப்படுவீங்க? இப்ப என்ன, நான் தான் பேசிட்டேல, அப்புறம் இன்னும் கோவப்படுற? நானும் உம்முன்னு இருந்தீங்களே, இப்ப மட்டும் என்ன வாக்கம்? அத்தனை நேரம் பேசல, ஆனா சாப்பாடு போட மட்டும் அது வேணும் இது வேணும் பேச்சுறீங்க. அதெல்லாம் என்னவா? சரி, இவ்வளவு நேரம் நீ கோவமா இருந்தீல, இப்ப நீ சிரிக்க போற. நான் சிரிக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. நீதான் பெரிய ராட்சசியாச்சே, நீ எங்க சிரிக்க போற? நீ தான் கடுகடுன்னு தானே இருப்ப. நீங்க சொன்ன மாதிரி நானும் கடுகடுன்னு இருக்கணுமா? அப்பெல்லாம் நான் கிடையாது. நீங்க ஈனி இழிச்சே இருக்கும் போது நான் மட்டும் கோவப்பட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க. எப்பா இப்பவாது ஒரு நாளைக்கு வந்தியா? சரி, அது இருக்கட்டும். இப்ப ஏதோ சொன்னா சந்தோஷப்படுவீன்னு சொன்னீங்களே, என்னது அது? அப்படியா? கண்ணை மூடு. கண்ணை மூடணுமா? ஏன், என்ன வச்சிருக்கீங்க? கண்ணை மூடுன்னு சொன்னேன். கண்ணை மூடணுமா? கண்ணை மூடிட்டா நீங்க கடைக்கு வேற கிளம்பிடுவீங்களே, எஸ்கேப் ஆயிருவீங்களே. நான் கடைக்கும் போல எங்கேயும் போல, நீ கண்ணை மூடு முத. சரி, உங்க வாக்க நம்பி நானும் கண்ணை மூடுறேன். நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது. ஆனா ஒன்றை கண்ணா வச்சு ஓட்ட கண்ணா பார்த்த அவ்வளவுதான், சர்ப்ரைஸ் காணா போயிடும். திறக்கல சொல்லுங்க முத. அப்படியே மெதுவா கண்ணை துற. என்ன தூங்கிட்டியா? கண்ணை துற லட்சுமி. என்னங்க, என்ன சர்ப்ரைஸ்? என் கைய பாடி, என் முகத்தையே பார்த்தா என்ன சர்ப்ரைஸ் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. என்னங்க இது? நெக்லஸ் வச்சிருக்கீங்க கையில, யாரோடது?
உங்ககிட்ட தான் கேக்குறேன், யாரோடது? நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு அம்மா குடியிருக்குல்ல, ஆமா, விஜயாக்கா. அவங்களோடது. அவளோட நீங்க எங்க வாங்கி வச்சிருக்கீங்க? ஏ லூசா நீங்க? ஏ கிறுக்கு மனுஷா, என்ன நீ இந்த வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? நான் லூசா கிறுக்க மனுஷனா? நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்கொடி. என்னங்க சொல்றீங்க? யாரோடதுங்க அப்புறம்? லட்சுமி, இந்த அட்டிகை நான் உனக்காக வாங்கினது. என்னங்க சொல்றீங்க? எனக்காக நீங்க வாங்குனீங்களா? ஆமாண்டி. எப்பங்க வாங்குனீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் சஸ்பென்ஸ். அதனாலதான் 4 நாள் என் கூட பேசாம இருந்தீங்களா? அதுவும் காரணம், நீ சம்மதி நடந்துக்கிறது ஒரு காரணம். பணத்துக்கு என்ன பண்ணீங்க? எப்படி வாங்குனீங்க? நகை விக்கிற ரேட்ல இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ஏய், இது பவுன் இல்ல. அப்புறம் இது கவரிங் நகையா? ஆமா, உனக்காக கவரிங் கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். 1000 ஓவா, அவ்வளவுதான். இந்தா கழுத்துல வாங்கி போட்டுக்கோ. ஏ பெரிய மனுஷா, 1000 ரூபாய் வாங்கி இந்த கவரிங் நகை வாங்கிட்டு வந்ததுக்கு அந்த காசுக்கு நீ கவரிங் நகை வாங்கிட்டு வந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏண்டி, உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன், பிடிக்கலையா உனக்கு? இதுதானே என்கிட்ட சொல்லிட்டே இருப்ப ஒவ்வொரு நாளும், எனக்கு அட்டிகைனா ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அப்படின்னு. அதுக்காக தானே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஏண்டி இப்படி சொல்ற? அதுக்காக ஆசையா வாங்கிட்டு வரேன், நீ ஏண்டி இப்படி பேசுற? உன் மேல பாசம் வச்சு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். கழுத்துல போட்டு பாருன்னு தானே சொல்றேன். அதை கையில கூட வாங்க மாட்டேங்கிற, கழுத்துல போட மாட்டேங்கிற. ஏன் நீ இப்படி பண்ற? வாங்கி பார்த்தா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும், வாங்க கூட மாட்டேங்கிற. கவரிங்ல வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னேன் 1000 ரூபாய்க்கு. அப்போ மூஞ்சி மாறிடுச்சே, அப்பவே தெரிஞ்சு போச்சு இது உனக்கு பிடிக்கலன்ட்டு. யோ மனுஷா, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதியா. இதாவது தண்ணி பட்டுச்சுன்னா போச்சு, சீக்கிரம் கலெல்லாம் மங்கிரும், தெரியுமா உனக்கு? யோ பெரிய மனுஷா, சொட்ட மனுஷா, நான் உன்கிட்ட கேட்டேனாக்கும் வாங்கி கொடு உன்னை தொந்தரவு பண்ணேனா? ஏதாவது உனக்கு கூறு இருக்கா? 1000 ரூபாய் காசு வாங்கி இதை போய் வாங்கியிருக்கே, இதை 2-3 ஃபங்க்ஷன் தான் போட முடியும், அதுக்கப்புறம் போடக்கூட முடியாது, ஓரமாக தான் கிடக்கும். கொஞ்சமா கூறு வாரோட நடந்துக்கோங்க. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. 1000 ரூபாய் காசை போய் இப்படி வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே, போங்க. அந்த காசை இந்த லட்சுமின்னு கொடுத்தா கூட நான் வீட்டு செலவுக்கு நிறைய வாங்கியிருப்பேன். இந்த நகையை வாங்கிட்டு வந்து என்னை ஏமாத்துறீங்க பாத்துறீங்களா? போங்க. ஏ லட்சுமி, யோ போயா, இப்ப லட்சுமி கூவிக்கிட்டே இருப்பேன். யாராவடி தன்னை பண்ணிக்கிட்டு இப்ப கூப்பிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதாக்கும். இப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் போய் திருப்ப கொடுத்து ரிட்டர்ன் வாங்கிட்டு வரட்டுமா காசை? ஆமா, கடைக்காரு உங்களோட தாத்தா கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் தந்துருவாரு காசு. ஆனா போவியா? ஏதோ என் வீட்டுக்காரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு, ஏதோ பண்றாருன்னு நினைச்சா இந்த சர்ப்ரைஸை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாரு. சரி, நானும் உள்ளார போய் சமைக்கிறேன், நீங்களும் சீக்கிரம் கடைக்கு கிளம்புங்க, போங்க. ஏண்டி, உனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், கையிலேயும் வாங்கல கழுத்துலேயும் போடல, என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிற. அதை அப்படியே பீரோல பூட்டி வைங்க, போங்க. ஆமா, இந்த நகையை நான் பீரோக்குள்ள வச்சு பூட்டி தான் வைக்கணும். திருடைக்கார பார்த்தா கூட எடுத்துட்டு போக மாட்டா. இதை பூட்டி வச்சு என்ன ஆக போகுது? ஏதோ எனக்கு அட்டிகை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன், அதுக்காக கடையில் 1000 ரூபாய் காசு கொடுத்து இந்த மனுஷன் கவரிங் நகையை வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, ஏதோ தங்கத்தில் செஞ்சு கொடுப்பாரு, நான் ஆசையா இருந்தா கவரிங்ல வாங்கி கொடுத்துருக்காரு. போ. ஏங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு கவரிங் ஒத்துக்காதுன்னு? இத்தனை வருஷமா என்ன குடும்பம் நடத்திருக்கீங்க, வாழ்ந்துருக்கீங்க, இது கூட தெரியாம இருந்திருக்கீங்க. நகையை கையில வாங்கி பாரு. கையில வாங்கி பார்த்தா மட்டும் என்ன தெரிஞ்சிட போகுது? சொல்லுங்க. கையில வாங்கி பாரு. உங்க ஆசைக்கு நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் கையில வாங்கி பார்க்கலனா கூட அடுத்த வாட்டி எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க கேட்டாலும். உங்க ஆசைக்காக நான் கையில வாங்கி பார்க்கறேன், கொடுங்க. சரி, 1000 ரூபாய் காசு கொடுத்துருக்கீங்க, ஒரு பெட்டி கூட கொடுக்கலையாக்கும், இப்படி நெக்லஸா கையிலேயே கொடுத்துட்டாங்க. பெட்டி கொடுத்தாங்க, பெட்டியோட உன்ட்ட காமிக்க முடியுமா? அதை தனியா வச்சிருக்கேன். சரி, அப்ப கவரிங் நகையை கொடுங்க, நான் பாக்குறேன். அட்டிகை நல்லா பாத்தியா? நீ தான் கண்ணாடி போட்டிருக்கே, நல்லா பாரு. டாலர் பின்னாடி 916 KDMனு போட்டிருக்கோம். அட ஆமாங்க, அப்ப இது பவுனாங்க? ஆமா. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. இது எத்தனை பவுனுங்க? இதுவா 5 பவுன். எங்க வாங்குனீங்க? காசுக்கு என்ன பண்ணீங்க? எப்படி வாங்குனீங்க? என்னன்னு சொல்லுங்க. இப்ப 1 பவுன் ரேட்டே அவ்வளோ விக்குது, இப்ப 5 பவுனுக்கு எப்படிங்க வாங்கிட்டு வந்தீங்க? காசுக்கு என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க. நம்ம எப்பவுமே ஒரு கடையில நகை வாங்குவோம்ல. அட ஆமா. இந்த கடையில நான் நகை சீட்டு போட்டிருந்தேன். அப்படியா? சிறுக சேர்த்து வச்சு உனக்கும் அட்டிகை கேட்டுட்டே இந்த ஆசைப்பட்டேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். அம்பட்டு காசுக்கு என்னங்க பண்ணீங்க? ஏய், நான் தான் சிறுக சேமிச்சேன்னு சொன்னேல. சிறுக சேமிச்சிங்களே, அந்த காசுக்கு தான் என்ன பண்ணீங்க? ஏ லட்சுமி, நான் தான் மல்லிகை கடைக்கு போறேன்லடியே. அப்ப நம்ம பையன் கதிர எனக்கு காசு கொடுக்க மாட்டேனா? நம்ம வீட்டுக்கு ஆகிற செலவு தான் அவன் பாத்துக்கிறான். நம்ம மல்லிகை செலவு, டாக்டர் செலவு, மருந்து செலவு எல்லாமே. அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனாலதான் அந்த செலவு பண்ண அப்படியே சேர்த்து வச்சேன். அதான் இப்போதைக்கு உனக்கு அட்டிகையா மாட்டி கொடுத்தாச்சு, இந்தா வச்சுக்கோ, உனக்கு தான் அது. நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டேன், என்கிட்ட அட்டிகை வேணும்ட்டு. கேட்கல, சொன்னேன். அது என் மனசுலயே இருந்துச்சு. அதுவும் இல்லாம என் ஆபரேஷனுக்கு உன் நகையை வச்சு தான் செலவு பண்ணேன், அடமானம் வச்சு. எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க, உனக்கா இது கூட நான் பண்ண மாட்டேனா? ரொம்ப வருஷமா நீ அந்த அட்டிகையை போட்டே இருந்த, எனக்காக நீ எடுத்து கொடுத்தீல. இத்தனை நாளா வெறுங்கலத்துல பார்க்கவும் எனக்கு சகிக்கல, பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் சிறுக சேமிச்ச காசுல இந்த அட்டிகையை வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கோ. எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே, நான் என்னங்க சொல்லுவேன்? அதனால என்கிட்ட பேசாம இருந்தீங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப என்ன திருதுப்புன்னு அட்டிகையை கொடுக்குறீங்க, இப்ப என்னன்னா அட்டிகையை கொடுத்து இந்த லட்சுமி போட்டுக்கோங்கிறீங்க. எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க நீங்க. ஆனா உங்களை நான் நிறைய திட்டிருக்கேங்க, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ லட்சுமி விடு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்லங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ லட்சுமி விடு. ஆனா திருப்பி நான் தப்பு பண்ணேன்னா என்கிட்ட பேசாம இருக்காதீங்க.
சரி விடு, நீ இனிமே என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட நானே வந்து பேசுறேன் சரியா? இதுக்காக அல்லாத. இப்போதானே உனக்காக நகை வாங்கிட்டு வந்தேன், அதை போட்டு பாரு லட்சுமி. எனக்கும் உனக்கு வெறுங்கலத்துல பார்க்க சங்கடமா இருக்குல்ல, அதனால என் முன்னாடி இந்த நகையை போட்டு பாரு லட்சுமி. என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்க? யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்காக நீங்க எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ஏய் என்ன லட்சுமி, புருஷன் முன்னாடி கூட நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுரு. சரி அப்ப நன்றியை கொடுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ வாபஸ் வாங்க வேணாம், ஒன்றும் வேண்டாம், கழுத்துல போட்டு பாரு. சரிங்க. உங்க பையன்கிட்ட சொன்னீங்களா இல்லையா நகை வாங்கினதை? அவனும் நானும் தான் போய் சேர்ந்து எடுத்துருந்தோம். பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பீரோல எங்க தான் வச்சிருந்தீங்க வாங்கிட்டு வந்து? எப்போ வாங்குனீங்க? நேற்று தான் வாங்கினேன். ஆமா ஆமா, நேற்று கூட நீ கடையை விட்டு லேட்டாக தான் வந்தீங்க. நான் கூட கடையில் வேலை அதிகமாக இருக்கும்னு நினைச்சேன். இப்போ என்னன்னா நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி பரவாயில்ல. சரி லட்சுமி, நகையை போட்டு பாரு, அல்லாத முத கண்ணத்தோட. சரிங்க கொடுங்க, நான் போடுறேன். அப்படியே பின்னாடி கொக்கி போட்டு விடுங்க. சரி. எதுல போட்டு, ஃபர்ஸ்ட் கொக்கியா ரெண்டாவது கொக்கியா? கழுத்தொட்டி தான் வச்சிருக்கேன், அப்படியே கொக்கி போட்டுருங்க. போட்டாச்சு லட்சுமி, திரும்ப. எப்படிங்க இருக்கு எனக்கு? உனக்கு என்ன அழகா அம்சமா உன் பேர் கொண்ட லட்சுமி சாமி மாதிரியே இருக்க. போங்கங்க. லட்சுமி, இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இது நெக்லஸ் இல்லைங்க, அட்டிகை. ஏதோ ஒண்ணு, உன் கழுத்துக்கு இது ரொம்ப அருமையா இருக்கு. இனிமே தினமும் இதே போட்டுக்கோ, நீ கழட்ட வேண்டாம். அப்படியா? கழட்ட வேண்டாமா? ஆமா ஆமா, இப்படியே இருக்கட்டும், அதான் உன் முகத்துக்கு அழகா இருக்கு. சரிங்க. உனக்கு இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போடணும் லட்சுமி. அட போங்க, நீங்க வேற. எனக்கு என்ன திருஷ்டி சுத்தி போடுறீங்க? உங்களுக்கு தான் திருஷ்டி சுத்தி போடணும். சரி, நம்ம ரெண்டு பேருக்குமே நம்மளே திருஷ்டி சுத்தி போட்டுக்கலாம். சரிங்க. ஏ புருஷா மொட்டை கிழவா, ஐ லவ் யூ. சேம் டு யூ. அம்மா